சென்னை அப்பல்லோ மருத்துவமனை முன்பாக ஏராளமான அதிமுக தொண்டர்கள் குவிஞ்சிருக்கிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அதிமுக முன்னணி நிர்வாகிகளும் அந்த பகுதிக்கு வந்துட்டு போறாங்க. அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். இந்த நிலையில அப்பல்லோ மருத்துவமனை வளாகத்துல திரண்டு இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய என்ன ஓட்டம் எப்படி இருக்கு? நாம் தற்பொழுது இந்த அப்பல்லோவுடைய பிரதான வாயிலில் இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் அதிமுக தொண்டர்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழகத்துடைய அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் அதிமுக தொண்டர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இங்கே அமைதியான முறையில் அமர்ந்து அவர்கள் கண்ணீர் மல்க தங்களுடைய தலைவர் மீண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து அணியை சார்ந்தவர்களும் வந்திருக்கிறார்கள். கிளை கழகத்திலிருந்து ஒன்றிய கழக செயலாளர், மாவட்ட செயலாளர், மகளிர் அணி செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அனைத்து அமைச்சர்களும் இங்கு அப்பல்லோவில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எங்கு பாணிலும், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா பல்வேறு சாலைகள் இருக்கிறது. அந்த சாலைகளில் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் தான் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆங்காங்கே நின்று தங்களுடைய தலைவர் திருப்பி மீண்டு வருவார் என்ற கோஷங்களை அவர்கள் எழுப்பி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் உங்களுக்கு தங்கத்துறை அதை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். பல்வேறு நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் ஆரம்பித்து அதே போல நீலகிரி, மதுரை, திருச்சி என எல்லா மாவட்டத்திலிருந்தும் வந்திருக்காங்க. அவங்க தங்களுடைய தலைவர் மீண்டு வந்துருவாங்க அப்படின்றத தெளிவாக சொல்றாங்க. அந்த காட்சியில தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நேரடியாக கூட அவங்களுடைய கருத்துக்களை கேட்டறியலாம். அவங்க எந்த பகுதியிலிருந்து வந்திருக்காங்கன்ற போன்ற விவரங்கள் எல்லாம் கேட்கலாம். சார், நீங்க சொல்லுங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிறோம். அம்மா உடனே சரியில்லை கேள்விப்பட்ட உடனே பெங்களூர்லேருந்து நைட்டு ட்ரெயின் ஏறி இப்போ காலையில் வந்தோம். அம்மா நான் உயிர் இந்திய நாட்டில் இது போல் ஒரு தலைவர் கிடைக்கிறது பெரிய அபூர்வம். ஏன்னா அம்மா போல் ஒரு இந்திய நாட்டில் ஒரு முதலமைச்சர் கிடையாது. எல்லா கேள்விக்கு பதில் சொல்கிற ஒரே சட்டமன்றத்தில் ஒரு தலைவினாக்கா அவங்க மட்டும்தான். நல்ல திட்டங்களை இன்றைக்கி தமிழ்நாட்டில் கொண்டு வர திட்டங்கள் தான் மற்ற மாநிலம்லாம் ஃபாலோ பண்ணுது. கர்நாடக மாவட்டம், அது கேரளா மாவட்டம், தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த திட்டத்தை தான் ஃபாலோ பண்ணி இன்றைக்கி இந்திய நாட்டில் நடக்குது. அப்படிப்பட்ட தலைவி இல்லைனாக்கா பெரிய இது அது எங்களால் சொல்ல முடியாது சார். மேடம், நீங்கள் சொல்லுங்கள், எங்கேருந்து வந்திருக்கீங்க? இதுக்காக உங்களுக்கு என்ன தகவல் சொல்லப்பட்டிருக்கு? நாங்கள் அண்ணா நகர்லேருந்து வந்துக்கிறோம்பா, மகளிர் தலைவி. நாங்கள் அம்மாவை பார்க்க வந்திருக்கிறோம். அம்மா நல்லா இருக்கிறாங்க, எந்த ஒரு குறையும் இல்லை, நல்லா பேசுகிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. எங்களுக்கு கேட்குற தகவலை தான் நாங்கள் சொல்ல முடியும். நாங்கள் ரொம்ப நல்லா தான் இருக்கிறோம். அம்மா நல்லா செஞ்சவங்க என்ன மறுபடியும் அவங்க வருவாங்க, இந்த ஆட்சி ஆளுவாங்க, இந்த வருவாங்க. நீங்கள் எங்கேருந்துமா வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன தகவல் சொல்லப்பட்டிருக்கு? டி நகர்லேருந்து வந்திருக்கோம். இது மாதிரி அம்மா ரொம்ப முடியாத இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் வந்தது. மகளிர் அணி நாங்கள் பூரா அதெல்லாம் நைட்லேருந்து இங்கே தான் உட்காந்துருக்குறோம். என்னன்னு ஒன்றும் தகவல் தெரியல. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே பல்வேறு ஊர்லேருந்து வந்திருக்கோம், பேசலாம். சார், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன தகவல் சொல்லப்பட்டிருக்கு? சார், திருப்பூர்லேருந்து வந்துக்கிறேங்க சார். இப்போ நேற்று வரைக்கும் ஒரு குழப்பமான சூழ்நிலை இன்றைக்கி அம்மா நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. எங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி எங்கள் திருப்பூர் மாநகரம் இன்றைக்கி உயிர்ப்புட இருக்குதுன்னா அது காரணம் அம்மா தான். சாய செலவை பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்து வச்சு இன்றைக்கி திருப்பூருக்கு எல்லா இந்தியா பூரா தொழிலாளர்கள் வராங்க. அந்த தொழிலாளர்கள் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா அது காரணம் அம்மா தாங்க. அம்மா நல்லா இருக்கணும். நாங்கள் எல்லாருமே அங்கே அர்ச்சனை செஞ்சுட்டு வேண்டிட்டு தான் வந்திருக்கிறோம். அம்மா நல்லா இருப்பாங்க. அம்மா செஞ்ச புண்ணியங்களே அவங்கள காப்பாற்றுங்க. சார், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நிறைய பேர் மலையிலேருந்து நேற்று இருக்கிறத பார்க்க முடியுது. எங்கே வந்திருக்கீங்க? உங்க கூட யாரெல்லாம் வந்திருக்காங்க? திருப்பூரில் வந்துக்கிறவங்க 4-5 பேர் வந்துக்கிறோங்க. அம்மா தமிழ்நாட்டில் செய்கிற இதை வச்சு தான் இந்தியாவில் எல்லா தலைவரும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இலவச திட்டம் பண்ணுறாங்க, இட்லி உருவாக்கி இட்லி கொடுக்குறாங்க. எல்லாமே அம்மா தான் பண்ணுறாங்க. அதனால் அம்மா தான் எங்களுக்கு உயிர் வாழ்வு. அம்மா இருந்தால் தான் எங்களுக்கு எல்லாம் வாழ முடியும். அம்மா எங்கள் வரணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன், எல்லாம் பண்ணுறாங்க. சார், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன தகவல் சொல்லிட்டு யார் மூலியமாக நீங்கள் வந்திருக்கீங்க? நேற்று இரவு 9 மணிக்கு இங்கே இருந்தோம். நேற்று இரவுலேருந்து இங்கே தான் காத்து கொண்டு இருக்கோம். அது திடீர்னு ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்க. அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லைன்ற. ஆனால் தற்போது மருத்துவமனையில் செய்தி அம்மா நலமுடன் இருக்கான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். தமிழக மக்களின் ஒட்டுமொத்த பிரார்த்தனையும் அம்மாவோட பிரார்த்தனை இதனால் நல்ல ஒரு செய்தி அம்மா கிடைக்கும். சார், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நிறைய பேர் சாப்பிடாம நிறைய பேர் இருந்து சொன்னாங்க. நீங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. நாங்கள் திருப்பூர்லேருந்து வர்றோங்க. நாங்கள் இரவு புறப்பட்டு இங்கே வந்தோம். அம்மா அவர்கள் உடல்நலம் சரியில்லைங்கிற தகவல் கிடைச்சோன்னே நாங்கள் திருப்பூர்லேருந்து புறப்பட்டு இரவாக இங்கே இப்போது அப்பல்லோ மருத்துவமனையில் காத்திருக்கிறோம். அம்மா அவர்களுக்கு நல்ல விதமாக உடல்நலம் ரெடியாகி வந்துடுவாங்கங்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். அம்மாவின் வரவை எதிர்பார்த்து வலிமையில் விளைவித்து காத்திருக்கிறோம். கிளை செயலாளர் இருந்து மாவட்ட செயலாளர்கள் வந்திருக்கீங்க. சார், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன தகவல் சொல்லப்பட்டிருக்கு? சார்,
எங்களுக்கு நான் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்திலேருந்து வந்திருக்கோம். புரட்சி தலைவி இதே தெய்வம் புரட்சி அம்மா அவர்கள் உடல்நலத்துடன் இருப்பதாக நேற்று மதியம் கூட நம்ம எங்கள் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர்லாம் கூறியதுனுக்காக நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். நேற்று மாலை 6:30 மணிக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக அறிந்தவுடன் மிகவும் வேதனை அடைவு எங்கள் குடும்பங்களாம் மிகவும் சோகத்துடன் காணப்படுகிறது. 1.5 கோடி தொண்டர்களின் உயிர் மூச்சாக்குகின்ற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் பூரண உடல் நலத்துடன் வருகை தந்து கழக தொண்டர்களையும் தமிழக மக்களையும் காப்பார் என நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. காஞ்சி காமாட்சி அம்மன் அருளால் புரட்சி தலைவர் அவர்கள் மீண்டும் நல்ல நலத்துடன் வருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள், எங்கேருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன தகவல் சொல்லப்பட்டிருக்கு சார்? நான் பெருங்குடி வடக்கு கேபி நகர் பகுதியிலேருந்து வந்திருக்கேன். நான் அம்மா என்னைக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்களோ அன்னையிலேருந்து வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் வந்து போயிட்டு இருக்கேன். இங்கே மக்கள்லாம் நிறைய பிரார்த்தனை பண்ணுறது போகிறது மனசு ரொம்ப திருப்தியாக இருந்தது. நேற்று வந்து எதிர்பாராமல் ஒரு சுனாமி வந்தது மாரி ஒரு அதிர்ச்சி தகவல் ஒன்று வந்தது. என்னென்னு பார்த்தா அம்மாவுக்கு ரொம்ப முடிவாக இருக்குது, சீரியஸாக இருக்குன்னு சொன்னோம்னா நைட்டு அங்கேருந்து கையும் உடல காலும் உடல எல்லாம் ஊருக்கு புறப்பட்டு ஓடியாந்தோம். மழை தண்ணிலேருந்து இங்கே தான் இருக்கிறோம். இப்போ வந்து ஏதோ ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. டிவியில் என்ன சொல்கிறாங்கன்னா 8 மணிலேருந்து காலைல 3 வரையும் எந்த சிகிச்சையும் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 24 மணி நேரம் என்ன ஆகுது ஏதாகுதுன்னு தெரியாமல் எல்லா மக்களும் இந்த மழையை கூட எதிர்பார்க்காம அம்மா தான் கழகமே கோயில், அம்மாவே தெய்வம்னு சொல்லி இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் பிரார்த்தனை வந்து வீண் போகாது. ஏன்னா அந்த அளவுக்கு அம்மா வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அம்மா விட்ட வேறு ஆள் யாருமே கிடையாது நம்ம இதுக்கு பண்ணுறதுக்கு நம்ம நாட்டுக்கு. தமிழரசன், நீங்கள் பார்த்துருப்பீங்க, உணர்ச்சி பூர்வமாக தமிழகத்துடைய அனைத்து பகுதியிலிருந்து கிளை கழக செயலாளரிலிருந்து மாவட்ட செயலாளர் வரை அனைத்து தொண்டர்களும் அப்பல்லோ வாசலில் திரும்பி இருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்கப்படுகிறது. தமிழரசன்.